கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான். ஸோ இங்கே பக்கத்தில் நிற்கிறால இவன் தான் என் ஃப்ரெண்டு பாலா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பேசுகிறான். என்ன போகலாம்? லோன் உல்ஃபேவா? லோன் உல்ஃபே போகலாமா? அப்பனா அவ்வளோதான், முடிச்சுட்டிங்க போங்க. இல்லை சூப்பராக இருக்குல்ல பண்டிலு. இது இப்போ விட்டுக்கிறாங்களே. அனிமே என்ன பண்ணலாம்? சரி, நான் எடுக்கலான்னுக்கிறேன். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? பார்க்கலாம். இப்போதைக்கு காசு இல்லை, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஏன்டா இதில் என்ன சந்தேகம்? ரூம் மேட்சா? என்ன திரும்ப இன்னைக்கு போடுவோமா? டேய், அன்னைக்கு கைஸ் இதை நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். அன்றைக்கி வந்து நாங்கள் விளையாடிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த பையன் வந்து வெளியே ஆஃப்லைன் போயிட்டான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். அது இந்த பையனுக்கு தெரியாது, அது தெரியாமல் வளர்ந்துருக்கான். ஸோ திரும்ப வருவோம் நாங்கள் ஸ்குவாடு. நம்ம வேர்ல்டு மேக் மாஸ்டர் இருக்கான், அவனை கூப்பிட்டு போடுவோமா? சரி, அப்போ நம்ம 2 பேர் டீமு. வேர்ல்டு பிளேயர்ஸ் யாராவது 2 பேர் என்ன? பார்த்துக்கலாம். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நம்ம 2 பேர் டீம் என்ன? யாராவது ஒருத்தவங்க அவங்களே வரட்டும். அவ்வளோதான் கைஸ், மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இதுக்கு மேலே பார்க்கல. எவனா 2 பேர் வந்து மொக்குன்னு மொக்குவான் உட்காஞ்சி. பார்ப்போம் எவன்னு சொல்லிட்டு. எவனும் வந்துட்டா. எனக்கு வீட்டு போயிட்டானுங்க. என்ன கைஸ், இது வந்துட்டு ஓடிட்டானுங்க. ஹே வந்துட்டானுங்க. ஓகே. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அச்சில்லாமா ஸ்குவாட்? அப்படிதான் நீ சொல்லுவ. அவன் ஃபஸ்ட்டு எப்படி ஆடுறானுங்கன்னு பார்த்துட்டு நீ ஆடு. அப்பா சூப்பர். போ வெளியே. டே அழுத்திட்டான்டா டே. ஆனால் எப்படி ஒன் டேப் பூந்துச்சு தெரியுமா ஒருத்தனுக்கு? இப்போ பாடுறா வெறுப்பா ஏத்துறானுங்க என்ன. நம்மளுக்கு ஒன்று சொல்லட்டா கைஸ், நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதில் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸ்குவாட் எனக்கு வெஸ்ட்டு மட்டும் வாங்கி கொடு, காசு காலி.
அதில் வந்து நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கும் போது நீங்கள் அதை விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்கள் விளாடும் போது ஹேங் ஆகும் சரியா ஃபோனு. இப்போ அதில் அந்த மாதிரி ஆகும். இப்போ அங்கே பார்த்தேலாம் நண்பர்களே, மண்டை மேலே புல்லட்டு போச்சு. இப்போ எனக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ, பேசு யார் வேணான்னா. முன்னாடியா பின்னாடியா ஒழுங்கா சொல்லு. பா செம்ம அடி. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறான்டா, அதனால தான்டா அடி வாங்குறேன் என்கிட்ட. எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும்? எனக்கு வச்ச ஓட்டா வெளியே ஒன் டேப்பு. நான் வீடியோ யூடியூப்பில் போடுறேன். நீ அடிச்ச ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு அடிச்ச அந்த ஒன் டேப்லாம் மட்டும் பாரு எப்படி அடிச்சிருப்பன்ட்டு. பார்க்கலாமா? நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, அதனால் போட முடியல. எக்ஸாம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அப்புறமேட்டு நான் இப்போ சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். எஸ் காய்ஸ். அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சா, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, முடிஞ்சிச்சா, நல்லா எழுதுனீங்களான்றத கமெண்ட்டில் போட்டு போங்க. ஆமாம் காய்ஸ், எங்கள் கூட விளையாடுறதுக்கு ஸ்குவாட் இல்லை எங்களுக்கு காய்ஸ். இவனே என்கிட்ட வந்துட்டு இவன் தான் 3 ரவுண்டு அடி வாங்கினேங்கிறான் பாவம் பையன். ஏடபிள்யூம் பையா, அங்கே பார்த்தீங்களா நண்பர்களே? யாரா அது, நீயா? ஆட பாம் பகிரி பாம்பாம போடுறாங்க காய்ஸ். ஆடடே ஒன் டாப்டா. டே விழுந்திருக்கோம், உங்களால் போட்டு அடைச்சி விட்டேன். டேடி ஹெட்ஷாட் அடிக்கிறான்டா ஏடபிள்யூம்ல. யாரா இவன்? ஸ்குவாட் ரிவைவ் பண்ணுறா டேடி. நீ வேறு லெவல்டா, சூப்பர்ரா. என்னோட நினச்சிங்க என்னையும் நண்பனையும் போடி அமௌண்ட் போடு. வெரிடா அலப்பர் ஸ்டார்டிங் பிரண்ட்ஸ். அவன் ஆக்சுவலாக ஹெட்ஷாட் அடிக்கல, அவன் வந்து பாடி ஷாட்டு கொடுத்துருக்கான். அது 200 போயிருக்கு வெஸ்ட்டை கிழிச்சின்னு. அதனால்தான் என்ன மேட்ச் ரொம்ப அமைதியாக போகிற மாதிரி தெரியுது. மேலே கை வச்சிட்டானுங்கன்னா என்னால் வர முடியாது, இப்போயே சொல்லிட்டேன். குரோசா ஒய்யா, குரோசா ஏன்னு கேட்குறியா? கைஸ், அப்புறம் என் ஆட்டோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன் டேப்பில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். என் யூஐடி வந்து நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ எண்டிங்கில். பார்த்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை தட்டி விட்ருங்க.
हैकरो जो करो சாரி போ வெளியே போ ஏரில் ஒன் டேப்பு ஏரில் ஆனால் ஸ்குவாடு சத்தியமாக நீ இந்த வீடியோ பார்த்தனா நம்பவே மாட்டேன் நான் இப்படி ஆடுறேன்னான்னு சொல்லிட்டு இல்லை நீ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என் கேம் பிளே எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கா இல்லையா இல்லை டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நீயே கமெண்ட்டில் சொல்லு கைஸ் நீங்கள் நல்லா எனக்கு லைக்கு சப்போர்ட்லாம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சிட்டோன்னா நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். ஆமாம் கைஸ், ஏன்னா நான் கேவல கன்றாவியாக இருப்பேன். போடு அழுத்திப்படி போயாடி. ஆனால் என்னோடய ஃபயர் பட்டன் சைஸுக்கும் இந்த கையில் க்ளவுஸ் போட்டு ஆடுறதுக்கும் ஏல அடிச்சாலே வேறு லெவலில் போகுதுடா. எப்படி அடியா ஷாட்டா? ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்முக்கு வந்துக்கிறேன்ப்பா. அப்புறம் என் ஃப்ரெண்டை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறான், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்பித்த உடனே நான் ஒரு வீடியோ போடுறேன், அவனோட யூடியூப் சேனல் லிங்க்கையும் நான் அப்படியே கீழே வைக்கிறேன், நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யார் அவன் நம்மளுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன், மிஸ்டர் ராக்கி. நான் அக்செப்ட் தான் பண்ண போகிறேன், ஏன்னா நல்லவன். வாடா வெளியே. நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? கைஸ், நான் ஒரு கோலார் வேலை பண்ண போகிறேன், என்கிட்ட சொல்லாதீங்க. ஒன்ட்டா படிக்கிட்டா டெசர்ட்டில் அடிக்கவே இல்லையா? நான் டெசர்ட் அடிக்கிறேன். டே சத்தியமா இப்போ நீ அந்த ஒரு அடி கொடுக்கலன்னா எச்சாட்ரா. நான் வெயிட் பண்ணியிருக்கவே கூடாது, அடிச்சிருக்கணும் உடனே. கைஸ், அப்புறம் என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நான் டாப் அப்னு நினைக்காதீங்க. இந்த போட்டிருக்கல சொக்கா, அந்த சொக்காவும் ஓசியில் கொடுத்தாங்க. இந்த பேண்ட்டு முக்கா டவுசர் இதுவும் கொடுத்தாங்க ஓசியில். அதுக்கப்புறம் வேறு எது, இந்த மாஸ்க்கு, ஐயோ சூப்பராக நல்லா குடிமை போட்டு வச்சுக்கிறானுங்க. இந்த ஷூ எப்படின்னா வெறும் சாண்டனி கேரக்டர் வச்சுன்னு வந்தாலே ஷூ கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதிலே இன்பில்டாக ஷூ இருக்கும். ஐயோ சுட்டு. மைக்கு கிட்ட வந்து பேசு, நீ ஃபோனு மைக்கு கிட்ட வந்து பேசு கைஸ். அப்புறம் நாங்கள் மொபைல் பிளேயர்ஸ். இவன்கிட்ட பிசி இருக்கு, என்கிட்ட பிசி இல்லை. ஹேக்கு தானே? சூப்பராக ஓடுறான்டா. ஹாய்
guys, welcome to our channel. This is name is One Tap Damal. ஐயோ டபுள் பேர்லி எக்ஸ். எனக்கு எந்த கன்று வச்சுமே ஆட தெரியாது, எனக்கு ஒன்டா படிக்க தெரியாது, எனக்கு அழுத்தியும் பிடிக்க தெரியாது. நான் சும்மா வந்து விளையாடுனுக்கிறேன், அவ்வளோதான். இல்லை ஓசிக்கில்ல ஒன் டேப்பு. ஓச்சிக்கில்லுன்னு சொன்னால் குத்தமாயிடும். எப்படி ஜாலி ஜாலி. இந்த கண்டென்ட்டை வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணலான்னு இருந்தோம்னா ரேங்க் புஷ் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் இந்த பையன்தான் வந்து ரூம் மேட்சை பற்றி ஞாபகப்படுத்தி அப்படியே ரூம் மேட்ச்சுக்கு கொண்டு போயிட்டான். ஸோ எப்படி சூப்பராக இருந்துச்சா ரூம் மேட்ச்சு? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே இந்த பையன் வெளியே ஓடி போயிட்டான், இருங்க அவனை கூப்பிடுவோம். அடே எங்கே வெளியே ஓடிட்டான்? டீம் ஃபுல்லாக யார் கூட இருப்பான்? டீம் ஃபுல் எஸ்பி. ஓகே, என்னடா டீம் ஃபுல்லுன்னு காமிக்குது? ஏய் அடே ப்ரோ, இவன் ஒருத்தங்க. அதுடா. ஏய் என்னடா வீடியோ? எஸ் ஓகே கைஸ், அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போல். சரி, நம்ம இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுப்போம். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது மூணுத்தையே பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் டிங்குன்னு அதை அழுத்தி விட்டுருங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் பேபி தருண். நான் தான் குழந்தை. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். பாய்.